கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் 15:10. வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். அன்புக்குரியவர்களே, எப்படியாயிலும் நீங்கள் பொல்லாத வழியில் சிக்கி சிறுளியக்கூடாது. நல்ல வழியில் நடந்து அதனால் வருகிற மேன்மைகளை பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் தவறான பாதையில் போகும் பொழுது நல்ல ஆலோசனைகளை கொடுத்து புத்திமதிகளை கொடுத்து ஆண்டவர் நம்மை திருத்தம் செய்து நல்ல பாதையிலே நடக்க வைத்து நல்ல சுதந்திரத்தை, நல்ல பொக்கிஷத்தை, நல்ல சுபிட்சமான வாழ்க்கையை அவர் வாழ வைக்க விரும்புகிறார். ஆனால் ஒரு சிலர் புத்திமதிகளை சொல்லும் பொழுது அந்த புத்திமதிகளை காதலை வாங்காமல் அலட்சியப்படுத்தி அசட்டை பண்ணுகிறதுனால தவறான வழியில் சிக்கி சீரழிந்து தங்கள் வாழ்க்கையை அர்த்தமில்லாமல் ஓடி முடித்து விடுகிறார்கள். இந்த கால வேளையிலே தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை தவறான பாதையில் சென்று கொண்டிருப்பாயானால் கர்த்தர் சொல்கிற புத்திமதிகளை தள்ளி விடாதபடி, கர்த்தர் சொல்கிற ஆலோசனையை அருவருத்து அசட்டை பண்ணி விடாதபடி அதை உண்மையாகவே நீ ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி கர்த்தர் காண்பிக்கிற பாதையில் நடக்கும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவது, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கவே கூடாது. சில நேரம் வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளுவார், ஊழியர்கள் மூலமாய் கடிந்து கொள்ளுவார், கர்த்தர் சொப்பனங்களிலே தரிசனங்களிலே நம்மை கடிந்து கொள்ளுவார். சில நேரம் சில தண்டனைகளை கொடுத்து கூட நம்மளை சிட்சித்து கடிந்து கொள்ளுவார். அந்த சூழ்நிலையிலும் என் வழி கர்த்தருக்கு மாறுபாடா இருக்கிறதுனால தான் இந்த கடிந்து கொள்ளுதலும் புத்திமதியும் என்னை தேடி வருகிறது என்று உணர்ந்து கர்த்தர் பாதையிலே நடக்கும் போது கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, கடிந்து கொள்ளுதலை வெறுக்காமல், புத்திமதிகளை வெறுக்காமல், அசட்டை செய்யாமல் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.